இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடப் புத்தகம் பாடம் 1 விளையாட்டு உலகம். இரண்டாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் தமிழ் புத்தகத்தில் முதல் பாடமாக விளையாட்டு உலகம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டு உலகம் பாடத்தலைப்பின் கீழ் பட்டம் பறக்குது என்கிற பாடல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பக்கத்தில் வண்ண தாள்களால் உருவாக்கப்பட்ட பட்டங்களை பார்க்கிறோம். வானில் பறக்கக்கூடிய பறவைகளை பார்க்கிறோம். தற்பொழுது பாடலுக்குள் செல்வோமா? பாடலை பாடி பழகுவோமா? பட்டம் பறக்குது. வண்ண பட்டம் பறக்குது, வளைந்து நெளிந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது. வானில் பட்டம் பறக்குது, வாலை ஆட்டி பறக்குது, அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. பட்டம் பறக்குது என்கிற இந்த பாடலை பலமுறை நீங்க கேட்கணும், தனியாகவும் பாடி பழகணும். வண்ணப்பட்டம் பறக்குது, வளைந்து நெளிந்து பறக்குது. வண்ண பட்டமானது வண்ணத்தாள்களால் உருவாக்கப்பட்ட அந்த அழகிய பட்டமானது பறக்கிறது. அது எப்படி பறக்கிறது அப்படின்னு சொன்னா, வளைந்து நெளிந்து பறக்குது. ஒரு பாம்பு போகிற போது நம்ம என்ன சொல்லுவோம்? பாம்பு வளைந்து நெளிந்து தானே போவோம். அதே போலதான் வானத்தில் வளைந்தும் நெளிந்தும் இந்த பட்டமானது பறக்கிறது. மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது. இப்படியும் அப்படியுமாக தலையை ஆட்டி இந்த பட்டமானது மேலே ஏறுகிறது, கீழே இறங்குகிறது, பறக்கிறது. வானில் பட்டம் பறக்குது. இந்த பட்டமானது வானில் பறந்து கொண்டிருக்கிறது. வாலை ஆட்டி பறக்குது. விலங்குகளுக்கு, ஆடு, மாடு, நாய் போன்ற விலங்குகளுக்கு வால் இருக்குமா இல்லையா? அதே மாதிரி இந்த பட்டத்திற்கும் வால் உண்டு. அந்த வால் நீளமான தாட்களை வெட்டி அதில் ஒட்டி இருப்பாங்க. அதுதான் நம்ம பட்டத்தோட வால் அப்படின்னு சொல்றோம். வானில் பட்டம் பறக்குது, வாலை ஆட்டி பறக்குது. வானத்துல பறக்கிற போது இந்த வெட்டி ஒட்டப்பட்ட நீளமான தாளானது ஒரு வாலை ஆட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆட்டி பறப்பது போல் அது பறக்கிறது. அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. அது இப்படி அப்படியும் ஆடி அசைந்து கொண்டே அழகாக மேலே பறந்து கொண்டு இருக்கிறது. அது பார்க்கிற போது ரொம்ப அழகா தானே இருக்கும். அது பறப்பது என்பது அந்த காற்றினுடைய வேகத்திற்கேற்ப அது பறப்பது என்பது பார்ப்பதற்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வீசும் காற்றில் பறக்குது. காற்று இருந்தால்தான் பட்டம் பறக்கும். இப்ப இருக்கிற அந்த காற்றுல அந்த பட்டமானது தனக்கு தெரிந்த திறமைகளையெல்லாம் காட்டி பறப்பது போல் இருக்கிறது. வித்தைன்னா திறமைன்னு அர்த்தம். வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. இந்த பட்டம் பறக்கிற இடம் வானத்துல. வானத்துல பட்டம் மட்டும்தான் பறக்குமா என்ன? வேற என்ன பறக்கும்? பறவைகள் பறக்கும். அந்த பறவைகளே உங்களுக்கு தான் பறக்க தெரியுமா என்ன? நானும் உங்களை விட நல்லா பறப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போட்டி போட்டு பறக்கிற மாதிரி இந்த பட்டமானது பறக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல பொருளாக நாம் பார்க்கலாம். பாடத்தின் அடுத்தபடியாக விடை சொல் உள்ளே செல் என்கிற பகுதியை பார்க்கிறோம். மாணவ செல்வங்கள் விளையாட்டு உலகம் என்று போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த விளையாட்டு அரங்கிற்குள் நுழைவதற்காக போறாங்க. அப்ப அந்த அரங்கத்துக்கு வெளியில ஒரு கோமாளி ஒருத்தர் நிற்கிறார். கோமாளி என்பவர் தன்னுடைய செயலாலும் சொற்களாலும் சிரிப்பு மூட்டக்கூடியவர், பேச்சினால் சிரிப்பு மூட்டக்கூடியவர். அத்துடன் தன்னுடைய ஆடை, தான் அணிந்திருக்கக்கூடிய அந்த முகமூடி மூலமாகவும் தன்னை ஒரு ஜோக்கர், கோமாளி என்று வெளிப்படுத்தி கொண்டு நிற்கக்கூடியவர். அவர் இந்த குழந்தைகளை பார்த்து சொல்றாரு, வாங்க குழந்தைகளே, விடுகதைக்கு விடை சொல்லுங்க, உள்ளே செல்லுங்க. குழந்தைகளே, நீங்க அப்படியே உள்ள போக முடியாது,
இந்த விடுகதைக்கு விடை சொன்னீங்க அப்படின்னா நீங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாக்கியத்தை கூறுவார். அந்த வாக்கியத்துக்குள் இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய பொருளை சொல்லணும். அதுதான் விடுகதை. எடுத்துக்காட்டா பார்க்கிற போது, கை உண்டு விரல்கள் இல்லை என்கிற விடுகதைக்கு எது விடை அப்படின்னு கேட்டா சட்டை என்பது. சட்டைக்கு கை இருக்கிறது, ஆனால் விரல்கள் இல்லை. அதே போல இந்த கோமாளி ஒரு விடுகதை சொல்றாரு. உருண்டு உருண்டு ஓடும், தரையில் தட்ட தட்ட மேலே இழும், அது என்ன அப்படின்னு கேட்கிறார். சில வினாடிகள் தான் யோசிச்சிருப்பாங்க. அந்த மாணவி உடனே சொல்றாங்க, ஓ எனக்கு தெரியும், பந்துதானே. ஆஹா, சரியான விடை, நீங்க உள்ளே போகலாம், நன்றி. விளையாட்டு அரங்கின் ஒளிபெருக்கி ஒலித்து கொண்டே இருக்கிறது. விடுகதைக்கு விடை சொல்லுங்க, நீங்களும் உள்ளே வாங்க என்று ஒலித்து கொண்டிருக்கிறது. நிறைய விடுகதைகள் அங்க சொல்லியிருக்காங்க. முதல் விடுகதை, சூடு நன்றாய் ஆகிடுமே, சுருக்கங்களை போக்கிடுமே, அது சலவை பெட்டி. சூடா இருக்கும், துணிகளுடைய சுருக்கங்களை அது நீக்கும். சரிதானே? கைகளை வீசி சுற்றிடுமே, காற்றை அள்ளி தந்திடுமே, அது மின்விசிறி. அதுல கைகள் மாதிரி இறக்கைகள் இருக்கு, காற்றை நமக்கு அதிகமாக எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து, கிழித்து நாளும் எரிந்தாலுமே கிழமையை சரியாய் காட்டிடுமே, இது என்ன? நாட்காட்டி. அது உங்களுக்கே தெரியுது. உச்சியில் உருண்டையாய் இருந்திடுமே, உரசினால் தீயை தந்திடுமே, அது என்ன? அது தீக்குச்சி. தீக்குச்சியினுடைய உச்சி பகுதியில உருண்டையாய் அந்த தீப்பற்றக்கூடிய மருந்து வைத்திருப்பார்கள். ஆகவே இதற்கு தீக்குச்சி என்பது சரியான விடை. பிறர் பேசுவதை கவனத்துடன் கேட்டு புரிந்து கொண்டால்தான் அதற்கு சரியாக விடையளிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த விளையாட்டரங்கு, விளையாடு வலிமை பெறு. அங்க 2 மாணவர்கள் வராங்க. அவங்கள பார்த்து அங்க இருக்கக்கூடிய கோமாளி வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. மாணவர்கள் 2 பேரும் அங்க உள்ள போயிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா, கண்களை கட்டி கொண்டு அந்த மாணவி கண்ணாமூச்சு விளையாடுகிறார். மரத்தின் கீழே பார்க்கிற போது ஒரு மாணவனும் மாணவியும் பல்லாங்குழி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பக்கத்திலேயே ஒரு மாணவனும் மாணவியும் பரமபதம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதற்கப்புறம் பார்க்கிற போது இந்த மேசைக்கு அருகாமையில கீழே பார்க்கிற போது கற்களை வைத்துக்கொண்டு கல்லாட்டம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னாடி பார்க்கிற போது ஒரு மாணவர் பம்பரத்தை சுழற்றி விடுகிறார். பக்கத்திலேயே 2 மாணவர்கள் கோலி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கடைசியில பார்க்கிற போது 3 மாணவ செல்வங்கள் கயிறுகளை சுற்றி தாண்டும் விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகள் என்னென்ன, நீங்களும் விளையாடுங்க. அதை சுற்றி பார்த்த மாணவர் சொல்றார், உங்களை பார்த்து சொல்றார். மாணவி சொல்றாங்க, விளையாட்டு உலகம் எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது, உங்களுக்கும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விளையாட்டரங்கின் அடுத்த பகுதி, முகமூடி மாட்டு நடித்து காட்டு. அந்த பகுதிக்கு மாணவனும் மாணவியும் வராங்க. அங்கே முகமூடி அணிந்திருக்கக்கூடிய அந்த மனிதர், பிடித்த முகமூடிகளை போடுங்க, நடிக்கலாம் வாங்க என்று மாணவர்களை அழைக்கிறாரு. மாணவர்களும் உள்ள போறாங்க. இதுல மாணவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு காகத்துடைய முகமூடியை எடுத்து அணிந்து கொண்டு அவன் நடித்து காண்பிக்கிறான், பேசி நடிக்கிறான். கா கா கா, நான் தான் காகம், நான் பறப்பேன் அப்படின்னு நடித்து காண்பிக்கிறான். மாணவி ஒரு முயலுடைய முகமூடியை எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க பேசி நடிக்கிறாங்க. நான் தான் முயல், நான் தாவி ஓடுவேன், எனக்கு கேரட் பிடிக்கும் என்று அவள் நடித்து காண்பிக்கிறாள். மேலும் அந்த மேடையில நிறைய முகமூடிகள் இருக்கிறது. கீழிருந்து இடதுபுறமாக இருந்து நாம் பார்க்கிற போது
முதல்ல கிளி, அதற்கு மேல் சேவல், அதற்கு பக்கத்துல பார்க்கிற போது சிங்கத்தினுடைய முகமூடி, அதற்கு பக்கத்துல மயிலோட முகமூடி, அதற்கு பக்கத்துல குதிரை, அதற்கு பக்கத்தில் குரங்கு, அதற்கு பக்கத்தில் யானை, அதற்கு கீழே இருப்பது நாயின் முகமூடி. இவைகளெல்லாம் போட்டுக்கிட்டு மாணவர்கள் நடிச்சாங்கன்னா என்ன சொல்லி நடிக்கலாம்? கீ கீ, நான் தான் கிளி, எனக்கு பழங்கள் மிகவும் பிடிக்கும் என்று சொல்லி நடிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி சேவலுடைய முகமூடி அணிந்து கொள்ளக்கூடிய மாணவன் என்ன சொல்லி நடிப்பாவன்? கொக்கரக்கோ, நான் தான் சேவல், காலை பொழுதில் உங்களை கொக்கரக்கோ என்று சொல்லி எழுப்புகிறவன் அப்படின்னு சொல்லி நடிக்கலாம். சிங்கத்தினுடைய முகமூடியை அணிந்து ஒரு மாணவர் எப்படி நடிக்கலாம்? நான் தான் காட்டுக்கு ராஜா, வேட்டையாடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நடிக்கலாம். மயிலுடைய முகமூடியை அணிந்து கொண்டு நடிக்கக்கூடிய மாணவர் எப்படி நடிக்கலாம்? நான் மயில், எனக்கு தோகை விரித்து ஆடுவது மிகவும் பிடிக்கும் என்று அவர் நடிச்சு காமிக்கலாம். குதிரையினுடைய முகமூடியை அணிந்து நடிப்பவர் என்ன நடிக்கலாம்? எப்படி சொல்லி நடிக்கலாம்? அவரு எப்படி பேசி நடிக்கலாம்? நான் தான் குதிரை, நான் மிகவும் வேகமாக ஓடுவேன், நான் தான் குதிரை, மிகவும் வேகமாக ஓடுவது எனக்கு பிடிக்கும். குரங்கினுடைய முகமூடியை அணிந்து நடிக்கக்கூடிய மாணவர் எப்படி நடிக்கலாம்? நான் தான் குரங்கு, எனக்கு சேட்டைகள் செய்வது அதிகம் பிடிக்கும் என்று சொல்லி நடிக்கலாம். யானையினுடைய முகமூடியை போட்டுக்கொண்டு நடிக்கக்கூடிய மாணவர் எப்படி நடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நான் தான் யானை, அனைத்து விலங்குகளிலும் உருவத்தால் பெரியவன் நான் தான் அப்படின்னு சொல்லி நடிக்கலாம். கடைசியாக நாயினுடைய முகமூடியை கொடுத்துருக்காங்க. நாயோடைய முகமூடியை போட்டுக்கிட்டு எப்படி நடிக்கலாம்? லொல் லொல், நான் தான் நாய், நான் காவலுக்கு கெட்டிக்காரன் என்று சொல்லி நடிக்கலாம். முகமூடியை போடுங்க, நீங்களும் நடித்து காண்பீங்க. பாடத்தின் அடுத்த பகுதி படம்பார் நிகழ்வை சொல். கரடியினுடைய முகமூடி அணிந்த அந்த மனிதர் 2 மாணவர்கள் வருவதை பார்த்து அவங்கள பார்த்து சொல்றாரு, படங்களை பாருங்க, கதை நிகழ்வை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. 2 மாணவர்களும் உள்ள போறாங்க. அங்க படங்களை பார்க்கறாங்க. நீயா நானா என்று தலைப்பு அங்கேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊர்ல 2 பூனைகள், கருப்பு நிற பூனை, இன்னொன்று மஞ்சள் நிற பூனை, 2ம் நண்பர்கள். ஒரு விடுமுறை காலத்துல அந்த 2 பூனைகளும் தனித்தனி படகுல ஒரு தூண்டிலோட, ஆளுக்கு ஒரு தூண்டிலோட அவங்க ஏரியில மீன் பிடிக்க கிளம்புறாங்க. கிளம்புற போதே அவர்கள் பேசிக்கொண்டே போறாங்க. இன்னைக்கு நாம மீன் பிடிக்க போறோம், இதுல நீ நிறைய மீன் பிடித்து ஜெயிக்கிறாயா அல்லது நான் நிறைய மீன் பிடித்து ஜெயிக்கிறேனா என்று பார்ப்போம் என்று போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். சென்று ஏரிக்கு நடுவுல போன உடனேயே அவர்கள் தூண்டிலை வீசுகிறார்கள். நெடுநேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. மீன் எதுவுமே கிடைத்த மாதிரி தெரியல. தூண்டிலை எந்த மீனும் இழுக்கவும் இல்லை. 2 பூனைகளுமே மிகுந்த சோர்வோடு தூண்டிலையே பார்த்தபடி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கருப்பு நிற பூனையினுடைய தூண்டில்ல மீன் ஒன்று மாட்டிக்கொள்கிறது. கருப்பு நிற பூனை மகிழ்ச்சியோடு என் தூண்டில்ல மீன் மாட்டிக்கொண்டது என்று சொல்கிறது. ஆனால் மஞ்சள் நிற பூனையோ அதன் தூண்டிலை எடுத்து பார்த்தால் அதில் மீன் எதுவும் சிக்கவில்லை. அதனால அது மிகுந்த வருத்தம் தோய்ந்த முகத்தோடு இருக்கிறது. அந்த சமயத்துல மீன் மாட்டிக்கொண்டது என்று சொன்ன கருப்பு நிற பூனை அந்த மீனை நீருக்குள்ளிருந்து மேலே இழுக்க முயலுகிறது. அதனால அது முடியல.
இது ஆச்சரியத்தோடு மஞ்சள் நிற பூனை பார்த்து கொண்டே இருக்கிறது. நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. பிறகு கருப்பு நிற பூனை மஞ்சள் நிற பூனையை உதவிக்கு அழைக்கிறது. நீ வா, கொஞ்சம் என்னால இதை தூக்க முடியல, மிகுந்த பெரிய அளவிலான பெரிய மீன் ஒன்று ஏதோ மாட்டிக்கொண்டிருக்க வேண்டும், அதுதான் என்னால் தூக்க முடியவில்லை என்று கருப்பு நிற பூனை கூறுகிறது. அதற்கு மஞ்சள் நிற பூனை, அப்போ எனக்கு மீன் கிடைக்காது, அப்ப நான் தோத்துட்டேன் தானே, அப்ப நீ தானே ஜெயிச்சிட்ட என்று கேட்கிறது. அதற்கு கருப்பு நிற பூனை, நண்பனே அப்படி நீ நினைக்காத, நெடுநேரமா நாம தூண்டில் போட்டிருந்தோம், 2 பேருக்குமே மீன் கிடைக்கல, கடைசியா ஒரே ஒரு மீன் தான் சிக்கி இருக்கு, அதுவும் கொஞ்சம் பெரிய மீனாக சிக்கி இருக்கிறதுனால என்னால தூக்க முடியல, நீ வந்து உதவி செய்த அப்படின்னு சொன்னா நாம 2 பேரும் சேர்ந்து அந்த மீனை தூக்கிடலாம். நானும் இந்த மீனை விட்டுட்டேன்னா 2 பேருமே தோத்து போனவங்க தான், யாருமே மீன் பிடிக்காம. ஆனால் 2 பேரும் சேர்ந்து முயற்சி செய்து இந்த மீனை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 2 பேருமே இந்த போட்டியில ஜெயிச்சிட்டோம். ஆகவே நீ வந்து எனக்கு உதவி செய்ய, இந்த மீனையும் நாம சமமாக பங்கிட்டு கொள்ளலாம் என்று சொன்னது. இந்த யோசனை மஞ்சள் நிற பூனைக்கு பிடித்திருந்தது. ஆகவே அது கருப்பு நிற பூனையினுடைய படகிற்கு வந்தது. கருப்பு நிற பூனையோடு சேர்ந்து மீனை மேலே தூக்கியது. ஒரு பெரிய மீன் சிக்கி இருந்தது. அந்த மீனை எடுத்து கருப்பு நிற பூனையும் மஞ்சள் நிற பூனையும் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு அதை எடுத்துக்கொண்டு இருவரும் சேர்த்து பங்கிட்டு கொள்ளலாம் என்று சிரித்து கொண்டே பயணப்பட்டன. அப்பொழுது கருப்பு நிற பூனை சொன்னது, போட்டியை விடவும் ஒற்றுமைதான் வலிமை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை நாம தெரிஞ்சுக்கிறோம் என்று அந்த கருப்பு நிற பூனை கூறியதை மஞ்சள் நிற பூனையும், ஆமாம் நீ சரியான நேரத்துல ஒரு நல்ல யோசனை செய்த, அதனால இப்போ போட்டியில நம்ம 2 பேருமே ஜெயிச்சிட்டோம் என்று அது கூறி மகிழ்ச்சியோடு சென்றது. நீங்களும் இந்த கதையை சொல்லுங்க, கைத்தட்டல் பெறுங்க. மாணவர்கள் அடுத்த விளையாட்டு அரங்கிற்கு செல்கிறார்கள். அங்கே வளையம் வீசு பொருளை பெறு என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாயிலின் வெளியிலே நிற்கக்கூடிய கோமாளியானவர் மாணவர்களை பார்த்து சொல்றார், பிடித்த பொருள் மீது வளையம் வீசுங்க, அதையே பரிசாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றார். என்னென்ன பொருள்கள் அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மிதிவண்டி, உண்டியல், புலி, கண்ணாடி, வானூர்தி, கரும்பு, விசிறி, சீப்பு, பந்து போன்ற பொருட்களை அங்க போட்டிக்காக வைத்திருக்கிறார்கள். அப்போ வளையத்தை வாங்கி கொண்டு உள்ளே சென்ற மாணவ செல்வங்கள் இப்பொழுது வளையங்களை வீசி பொருள்களை பெற அவர்கள் முயற்சி பண்றாங்க. மாணவர் ஒரு வளையத்தை வீசுறாரு, அது எந்த பொருள் மீதும் படாமல் தனித்து விழுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மாணவி ஒரு வளையத்தை வீசுறாங்க, அது நேரா வானூர்தி மீது வந்து சரியாக விழுந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப 2 மாணவ செல்வங்களும் சொல்றாங்க, அவங்க விளையாடி முடிச்ச பின்னாடி சொல்றாங்க, நீங்களும் வளையம் வீசுங்க, பொருளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பரிசாக கிடைத்தவை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கட்டத்துக்குள்ளார எனக்கு பரிசாக கிடைத்தவை, இந்த பொருள்களுடைய பெயரை எல்லாம் நாம் படங்களை பார்த்து சொல்லிக்கொண்டே இந்த பெயர்களை எழுத வேண்டும். படங்களை பார்த்து பெயர்களை கூறிக்கொண்டே எழுதினால் நமக்கு நல்ல எழுத்து பயிற்சியும் கிடைக்கும். எந்த படத்திற்கு எந்த பெயர் என்பதும் நம்முடைய நினைவுக்கு வரும். அடுத்த விளையாட்டு அரங்கிற்கு மாணவர்கள் வராங்க. அங்க கண்டுபிடி காரணம் கூறு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அங்க முகமூடி அணிந்த மனிதர் மாணவர்களை வழிநடத்துறார். பொருத்தம் இல்லாதவற்றை கண்டுபிடிங்க, காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. மாணவர்கள் இப்பொழுது உள்ள போறாங்க.
பொருத்தமில்லாதவை எவை என்பதை மாணவர்கள் கண்டுபிடிக்க போறாங்க. மாணவர்கள் அந்த படத்தை பார்க்குறாங்க. படத்துல எது பொருத்தமில்லாத பகுதி அப்படின்னு பார்க்குறாங்க. இடதுபுறத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இடதுபுறத்துல பார்க்குற போது ஒரு மரம் வளைந்து வளர்ந்து இருக்கிறது. அதுல மேல பச்சையாக இலைகள் காணப்படுகின்றன. அந்த மரத்தோட கீழே பார்க்கிற போது ஒரு பூனை அமர்ந்து இருக்கிறது. ஆனால் அதனுடைய வாலை பார்க்கிற போது அது புலியின் வால் போல் இருப்பதனால் அது பொருத்தமற்ற படம் அப்படிங்கிறத நாம முடிவு செய்யலாம். அதற்கு அடுத்ததாக அந்த பெரியவர் ஒருத்தர் குழந்தையோட நிற்கிறாரு. அந்த பெரியவர் கையில பிடித்திருக்கக்கூடிய ஊன்றுகோல் இருக்கா இல்லையா, அது தலைகீழாக இருக்கிறது. ஆகவே அது பொருத்தமற்ற படம் அப்படின்னு சொல்லலாம் நாம. அதுக்கப்புறம் பார்க்கிற போது குழந்தையை காலில் போட்டிருக்கக்கூடிய 2 செருப்புகளும் வெவ்வேறானவையாக இருக்கின்றன. ஆகவே அது பொருத்தமற்றது. ரயில் வரக்கூடிய பகுதியில் இருப்பது, ரயில் தண்டவாளத்தின் மீது தானே வரும். ஆனால் இங்க பார்க்கிற போது தார் சாலையின் மீது வருகிறது. ஆகவே இதை பொருத்தமற்ற படம் என்று நாம் சொல்லலாம். அதே போல் நாம அடுத்ததாக பார்க்கிறோம், ஒரு நாய்க்குடை ஒன்று இருக்கிறது. நாய்க்குடை எப்பொழுதுமே வெண்மை நிறத்தில் இருக்கும். அது பசுமையாக இருக்கக்கூடிய பகுதியிலே அது வளரும் மழைக்காலத்தில். ஆனா இங்க பார்க்கிற போது அது ஒரு பாறையின் மீது கலரா வண்ண நிறத்தோடு இருப்பது போல் தோன்றுவதனால இதுவும் பொருத்தமற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து சேவல் நிற்கிறது. அதனுடைய கால்களை பார்க்கிற போது 4 கால்கள் கொண்ட சேவலாக இருக்கிறது. ஆகவே அது பொருத்தமற்றது என்று நாம் சொல்லலாம். மணிலா அல்லது வேர்க்கடலை அல்லது நிலக்கடலை என்று சொல்லக்கூடிய அந்த கடலையானது நிலத்திற்கு அடியில் விளைவது. ஆனா இங்க பார்த்தா அது மேலே விளைந்து வருவது போல் இருக்கிறது. ஆகவே அதை நாம பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லிடலாம். அதற்கப்புறம் இந்த பக்கம் இலைகள் இல்லாத அளவுக்கு கீழ்ப்பக்கங்கள்ல இலைகள் இல்லாமல் ஒரு மரம் இருக்கிறதா இல்லையா, இந்த மரத்தை ஒட்டி பார்க்கிற போது நத்தைகள் பறந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நத்தைகள் எங்காவது பறக்குமா? ஆகவே இதுவும் பொருத்தமற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வௌவால் என்று சொல்லக்கூடிய அந்த பறவையானது நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கிறது. அந்த சமயத்துல அது என்ன பண்ணுதுன்னு கேட்டா, மரக்கிளைகளில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே அவைகள் இருளான பகுதிகளில் தான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா தலைகீழாக கிளைகள்ல தொங்கிக்கிட்டு இருக்கும். ஆனா இது அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதுவும் பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லிடலாம். இங்க பார்க்கிற போது சூரியன் நன்றாக காய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நம்மளால நட்சத்திரங்களை பார்க்க முடியுமா என்ன? பார்க்க முடியாது. ஆகவே அதுவும் பொருத்தமற்றது என்று நாம சொல்லலாம். இப்போ மாணவ செல்வங்கள் சொல்றாங்க, நாங்க பொருத்தமில்லாத 10 இடங்களை கண்டுபிடிச்சிட்டோம், நீங்களும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்களும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? படங்களை ரொம்ப நுட்பமாக உற்று நோக்கினால் உங்களுக்கும் கூட இந்த படம் எவையெல்லாம் பொருத்தமில்லாதது என்பதை உங்களால கண்டுபிடிக்க முடியும். மாணவர்கள் அடுத்த விளையாட்டு அரங்கிற்கு வந்திருக்காங்க. அங்க மேல பார்க்கிற போது படி கண்டுபிடி அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்க முகமூடி அணிந்த மனிதன் மாணவர்களை பார்த்து சொல்றாரு, சொல்லோவியங்களை பாருங்க, சொற்களை தேடி வட்டமிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க சொற்களை வைத்தே சொற்களையே ஒரு ஓவியமாக மாத்திருக்காங்க. என்ன பெயரில் அந்த சொல்லானது அமைந்திருக்கிறதோ அதற்கு உண்டான பொருள் வடிவத்தையே அவங்க கொடுத்துருக்காங்க அதுல அப்படின்னு பார்க்கிறோம். முதல்ல பார்க்கிற போது வெள்ளம். இந்த வெள்ளம் ஒரு வெள்ளக்கட்டி போலவே தனியாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. வே இல் ல இம். அதுக்கப்புறம் தேங்காய் பார்க்கிறோம். சொல்லோவியத்துல இரண்டாவதாக தேங்காய் பார்க்கிறோம். தேங்காய் உடைச்சு வச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கு. தே இங் காய். அதுக்கப்புறம் சேவல். சேவல் மாதிரியே அந்த எழுத்துக்களை வடிவம் கொடுத்துருக்காங்க. சே வ இல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெட்டி. பெட்டி போலவே அந்த எழுத்து வடிவமைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பே இட் டி. அதே போல் தேல்,
அதேபோல் மேளம், அதேபோல் பேருந்து, அதேபோல் கட்டெரும்பு, வெடி, வெடி போலவே கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்களை அப்படி வடிவமைச்சிருக்காங்க. மெழுகுவர்த்தி, மெழுகுவர்த்தி போலவே அதை வடிவமைச்சிருக்காங்க. இங்க ஒவ்வொரு சொல்லும் அந்த சொல்லோடு தொடர்புடைய பொருள், அந்த பொருள் போலவே அதற்கு வடிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத பார்க்கிறோம். நமக்கு இதுல என்னன்னு கேட்டா, படிக்கணும், ஒன்று ஒன்றா படிச்சுக்கிட்டே வர்றோம். அது எங்கே இருக்கிறது என்று பார்த்து தேடி வட்டமிடணும். கீழே ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த கட்டத்துக்குள்ளார எல்லா சொற்களையுமே அவங்க கலந்து எழுதி வச்சிருக்காங்க. அப்போ கலந்து எழுதப்பட்ட அதிலிருந்து நாம ஒவ்வொன்றா படித்து 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 அவைகளை வட்டமிடணும். வட்டமிடுவோமா? முதல்ல வெள்ளம். வெள்ளம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி தேடுவது? அதை முதல் எழுத்து என்னது? அதுல வே. வே வே எங்க இருக்கு? இந்த வரிசையில பாக்குறோம், இங்க பாக்குறோம். இங்க பார்த்துக்கிட்டே வர்ற போது இங்க இருக்கு வே. ஆகவே வே பார்த்துட்டோம். வெள்ளையும் சரியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து தேங்காய். இப்ப எதை வச்சு பார்க்கணும்? முதல் எழுத்து என்ன? தே. தேவை வச்சு பார்க்கிற போது தேங்காய் இங்கே இருக்கிறது. அதுக்கப்புறம் சேவல். முதலெழுத்து சே. சே எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. ஆகவே சேவல் என்று நாம போடலாம். அதுக்கப்புறம் பார்க்கிறோம் பெட்டி. முதலெழுத்து என்ன? பே. பே எங்கே இருக்கிறது அப்படின்னா இங்கே இருக்கு. இதுக்கு கீழே எழுத்து இல்லையே. கீழே இல்லைன்னா நம்ம மேல பார்க்கணும். மேல இருக்கா அல்லது பக்கத்துல இருக்கான்னு பார்க்கணும். பக்கத்துல எதுவுமே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? மேல பார்க்கிறோம். மேல பார்த்தா பே இட்டி, பெட்டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் தேள். தேள் பார்க்கணும். முதல் எழுத்து என்ன? தே. தே இங்க இருக்கு. தே. தே எள் தேள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா மேளம். மே. மே எங்க இருக்கு? நெடில். அது மே எங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம இங்க இருக்கு, கீழே இருக்கு. இது அப்படியே மேல் பக்கமா கொண்டு போறோம். மேளம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பேருந்து எங்க இருக்கு? இதுல இங்க இருக்கு. பேருந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் கட்டெரும்பு. கட்டெரும்பு முதல்ல இருக்கு. நம்ம ஒரு முறை பார்த்துருப்போம். அது முதல்ல இருக்கு. அதுக்கப்புறம் வெடி. வே டி. அது வே இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. அதனால மறுபடியும் இங்க இதை சுற்றி இன்னொரு இரண்டாவது வட்டம் போடுறோம். அதுக்கப்புறம் பார்க்கிற போது மெழுகுவத்தி. மெழுகுவத்தி இந்த கடைசியில இருக்கு. மே. மே ழு கு வ இத்தி. இப்போ இது அனைத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நீங்களும் தேடுங்க, சொற்களை வட்டமிடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மாணவ செல்வங்கள் சொல்றாங்க. சொற்களை உரிய ஒலிப்புடன் நாம படித்து பழக வேண்டும். ஒரு முறைக்கு பல முறை படிக்கிற பொழுதுதான் உரிய ஒலிப்புடன் நம்மால் அதை உச்சரிக்க முடியும். மாணவர்கள் வந்திருக்காங்க. அந்த அரங்கில் மேல பெயர் எழுது பரிசு பெறு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அரங்கிற்கு முன்பாக முகமூடி அணிந்த ஒரு மனிதன் இருக்காரு. அவர் மாணவர்களை பார்த்து சொல்றாரு, பொம்மை வேண்டுமா? பெயரை எழுதுங்க, பரிசாக பெறுங்க அப்படின்னு சொல்றாரு. இடது பக்கம் நம்ம மேல பார்க்கிற போது அந்த பொம்மைகளுடைய பெயர்கள் எல்லாம் வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமை, பூனை, முதலை, நத்தை, மைனா, யானை, ஆந்தை, தவளை, குதிரை என்று விலங்குகளுடைய பெயரையும் அதே மாதிரி பறவைகளுடைய பெயரையும் இங்க நம்மால பார்க்க முடிகிறது. வரிசையா நம்ம ஒண்ணு ஒண்ணா எதுன்னு பார்த்து எழுதலாம். ஆமை முதல்ல இருக்கு. ஆமை எங்க இருக்கு? ஆமை நம்ம தேடி பார்க்கிறோம். ஆமை இங்க இருக்கு. ஆமை.
ஆமை. பூனை எங்க இருக்கு? கைகளை உயர்த்தி கொண்டு இருக்கா இல்லையா? இதுதான் பூனை. இதை நம்ம இங்க எழுதலாம், பூனை அப்படின்னு எழுதலாம். பூனை. முதலை எங்க இருக்கு? முதலை எங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிற போது தேடி பார்க்கிறோம். முதலை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா முதலை வந்து இங்க இருக்கு. முதலை இங்க இருக்கு. அப்புறம் பார்க்கிற போது முதலைக்கு அப்புறம் நத்தை இருக்கு. நத்தை எங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிற போது நத்தை வந்து இங்க இருக்கு. அதற்கு பின்னாடி நம்ம மைனா. மைனா எங்கே இருக்கிறது? அவங்களே அதுல எழுதி வச்சுட்டாங்க. மைனா அப்படிங்கிற பறவையை எழுதிட்டாங்க. அதற்கு பின்னாடி நம்ம பார்க்க வேண்டியது யானை எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். யானை இங்க இருக்கு. யானை எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். யானைக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஆந்தை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா கண்கள் பெரியதாக இருக்கும் இல்லையா? அதுதான் ஆந்தை. ஆந்தை இங்கே இருக்கிறது. ஆந்தை இங்கே இருக்கிறது. அடுத்து தவளை. தவளை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா தவளை இங்கே இருக்கிறது. தவளை அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்க்கிற போது குதிரை கடைசியா கொடுத்துருக்காங்க. குதிரை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது குதிரை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. குதிரை. குதிரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சரியா எழுதியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கும் பொம்மைகள் வேண்டுமா? பெயர்களை எழுதுங்க, பரிசுகளை வெல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாணவனும் மாணவியும் சொல்றாங்க. படங்களை பார்த்து மீண்டும் மீண்டும் நாம் பெயர்களை எழுதி பார்த்தால் பார்க்காமலேயே அதை எழுதுவதற்கான பயிற்சியை நாம் பெறலாம். எழுத்தை நீக்கு, சொல்லை எழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கோமாளி அவர்களை வழி நடத்துகிறார். வட்டங்களை நிரப்புங்க, அந்த எழுத்துக்களை கட்டத்தில் நீக்கி சொல்லை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றார். சரி, முதல் அந்த வட்டங்களை நிரப்பணும். முதல்ல வட்டத்துல என்ன கேட்டிருக்காங்க? வட்டத்துல நிரப்பலாம். நாம இன் கூட்டல் ஆ ஞா போட்டிருக்காங்க. இழ் கூட்டல் ஊ, இழ் கூட்டல் ஊ, அது என்ன நம்ம போடலாம்? ழு அப்படின்னு போடலாம். இல் கூட்டல் ஏ என்ன போடலாம்? லே அப்படி போடலாம். இங்கு கூட்டல் ஏ என்ன போடலாம்? ஞே, நெடில் ஞேன்னு போடலாம். இர் கூட்டல் ஐ என்ன போடலாம்? ரை. அப்படியே சேர்த்து சொல்ல வேண்டியதுதான். இந்த இர் கூட்டல் ஐ, இர்ரை அப்படி சொன்னாவே வந்துடும். இல்லே, இழு, இங்கே, இவ் ஆ, இவ் ஆ, உவா, உவ்வா, உவ்வா அப்படிதான் நம்ம வந்து அதை உச்சரித்து எழுதலாம். இங்க என்ன எப்படி சொல்லலாம்? அப்ப அப்படி பார்க்கிற போது ஈ, ஈ, அந்த ஈயை நம்ம உச்சரிக்கிற போதே அதையே கொஞ்சம் நீட்டி ஒலித்தால் அந்த சரியான உச்சரிப்பை நம்ம செய்யலாம். ஈ. இதை பார்க்கிறோம். ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும். ரூ, ரூ, ரூ அப்படி சொன்னோம்னா அது கரெக்டா ரூ என்று நம்மளால எழுதிட முடியும். இங்க நாம ஒவ்வொரு எழுத்தா
முதல் எழுத்து அவங்க கொடுத்துருக்காங்க ஞா. ஞாவை அவங்க நீக்கியிருக்காங்க. ஞாவை நீக்கின உடனேயே பூங்கொத்து என்கிற சொல்லானது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ரெண்டாவதா பார்க்கிற போது நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இழு ழு 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 அந்த ழு என்கிற எழுத்து எங்க இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது இங்க இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீக்கணும். நீக்கினால் என்ன கிடைக்குது அப்படின்னா மா இ இல் தோகை, மயில் தோகை அப்படிங்கிற ஒரு சொல்லானது கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பார்க்குறோம் லே. லே எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்குற போது அது இங்கே இருக்கு. இதை நம்ம என்ன பண்றோம் நீக்கிறோம். லேவை நீக்கியாச்சு அப்படின்னு சொன்னா இங்க என்ன வருது மீ இன் தோ இட்டி, மீன் தொட்டி என்கிற சொல்லானது நமக்கு கிடைப்பதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு நம்ம நீக்க வேண்டியது ஞே. ஞே என்கிற எழுத்து இங்கே இருக்கிறது. இதை நாம நீக்கிடலாம். இதை நீக்கிட்டோம்னா நமக்கு என்ன சொல் கிடைக்கிறது? நே இ தோ சை. மறுபடியும் ஒரு எழுத்து இந்த சொல்லை முழுமையாக்க விடல. அப்ப நெய் தோசை அப்படின்னு வரணும் நமக்கு. ஆனா இங்க இது தேவையற்ற எழுத்தாக இருக்கிறது. இங்க வாவை நீக்கணும்னு இருக்காங்க. வாவையும் நம்ம நீக்கிடலாம். நீக்கிட்ட நெய் தோசை என்கிற சொல்லானது கிடைக்கிறது. அப்புறம் நம்ம நீக்க வேண்டியது ஈ. அதை நம்ம எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கு. இதை நீக்கிடலாம். அதை நீக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நீக்கணும்? ரூ. இந்த ஈய நீக்கின உடனே பௌ இர் ந மீ, பௌர்ணமி அப்படின்னு சொல்லி வருது. இந்த இர்ர நீக்கிறதுக்கு, ஈக்கு நீக்கிறது போது நமக்கு இந்த ரையும் நம்ம நீக்கி ஆகணும். இப்போ சரியாக வருகிறது. பௌ இர் ந மீ சரியாக நமக்கு வருகிறது அப்படின்னு பார்க்கணும் நாம. அதுக்கப்புறம் இர் கூட்டல் ஊ, ரூ, அதை நாம நீக்கிறோம். இந்த ரூ என்பது எங்க இருக்கிறது அப்படின்னா இங்கே இருக்கிறது. இதை நீக்கிறோம். அப்போ போ இன் வ இன் டு, பொன் வண்டு என்று நாம இதை பார்க்கலாம். இப்போ அவங்க என்ன எழுத்தெல்லாம் சொல்லியிருக்காங்களோ எல்லாத்தையும் நீக்கிய பின்னால் நமக்கு நிறைய சொற்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அவைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே ஒவ்வொன்றாக எழுதலாம். பூங்கோ இத்து, பூங்கொத்து அவங்க எழுதிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்து எழுத வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா மீன் தொட்டி. மீன் தொட்டி. அதுக்கப்புறம் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா பௌர்ணமி. பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு காலத்தை நாம பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் மயில் தோகை. பறவைகளிலேயே தோகை கொண்டது, அழகிய தோகை கொண்டது மயில் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நெய் தோசை. நெய் தோசை. கடைசியாக பொன் வண்டு. பொன் வண்டு நீங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிந்த இதுல படமாக போடலாம். அதை நீங்க பார்க்கலாம். இந்த மாணவ செல்வங்கள் சொல்றாங்க, இப்போ எங்களுக்கு கிடைத்தது நீங்களும் எழுதுங்க வெல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே இந்த மாணவ செல்வங்கள் இந்த ஒலி வரிவ தொடர்பு அறிந்து சொற்களை படித்தும் எழுதியும் பழக வேண்டும் அப்படிங்கிறத நாம இந்த பகுதியில நாம பார்க்கிறோம். மாணவ செல்வங்கள், அடுத்த
விளையாட்டரங்கிற்கு வந்திருக்காங்க. அந்த விளையாட்டரங்கில் எழுதி வச்சிருக்காங்க, பட்டியலை படி, பிடித்ததை சுவை அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த கோமாளி மாணவர்களுக்கு என்ன போட்டி, எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்றாரு. உணவு பெயர்களை படிங்க, பிடித்ததை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. உணவு பெயர்களை படிக்க தெரிஞ்சா போதும், நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல. அட்டவணையில என்னென்ன உணவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்னென்ன உணவுகள் இருக்கு அப்படின்னா, குட்டி இட்டலி இருக்கு. இட்டி, குட்டி இட்டலி, இட்டலி இருக்கு. அதுக்கப்புறம் நெய் தோசை, தோசை, நெய் தோசை இருக்கு. அதுக்கப்புறம் மசால், மசால் தோசை, மசால் தோசை இருக்கிறது. அதுக்கப்புறம் இம், ஆப்பம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இம், இடியாப்பம் இருக்கிறது. அதுக்கப்புறம் கேழ்வரகு, கேழ்வரகு, அடை, அடை இருக்கிறது. அதுக்கப்புறம் சோளப்பிட்டு, சோளப்பிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அவல், அவல், உப்புமா, அவல் உப்புமா இருக்கிறது. அதுக்கப்புறம் சப்பாத்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் பூரி, இங்கு, பூரி கிழங்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் பொங்கல் இருக்கிறது. அதுக்கப்புறம் மெது வடை இருக்கிறது. அதுக்கப்புறம் இனிப்பு பணியாரம், இனிப்பு பணியாரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பழச்சாறு இருக்கிறது. அதுக்கப்புறம் பனிக்கூழ் இருக்கிறது அப்படிங்கிறத நாம இதுல பார்க்கிறோம். நீங்களும் படிங்க, பிடித்ததை சாப்பிடுங்க. சொற்களை உரிய ஒலிப்புடன் படித்து பழகினால் நம்மால் பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் முடியும். நன்றி. வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.